தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால், இலங்கையில் வடமாகாணத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் மிரிசிவில் பகுதியில் நிற்கிறேன். இங்கே ஏன் வந்திருக்கிறேன்னு சொன்னால், ஒரு புதுமை மிகுந்த ஆலயம் இங்கே இருக்குது. எதுன்னு சொன்னால், மிரிசிவில் ஞானதுர்க்கி அம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தில் இன்றைக்கு தேர் திருவிழா நடக்க இருக்குது. அதில் இருக்கிற சிறப்பம்சங்களை தான் உங்களுக்கு இன்றைக்கு காட்ட போகிறேன். அதுலேயும் விசேஷமாக உலகத்தின் எந்த பாகத்திலையும் இல்லாத மாதிரி வாளேற்றம் என்ற நிகழ்வு இடம்பெற போகுது. அதாவது ஒரு பெண்மணி வாளுக்கு மேல் ஏறி வீதி உலா காட்சி எல்லாருக்குமே ஒரு பரவசமான காட்சி. இந்த காணொலி நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். தமிழ் என்கிறன்.
வழிபாடுகளிலும் அது அடங்கி இருக்கின்றது. ஆண்டு எனக்கு அவர் மறைந்தாலும் ஒரு திரிசூலம் தந்தார். மதுரன் தெரியாது சக்தி வந்த பூசையாக்கு எங்க மகனை பிள்ளையார் பட்டியில் விட்டு ஆகிவிட்டார். அவ ஒரு கோலக்கொட்டில் எத்தனையோ நோயாளிகளை மாற்றப்பட்டார். எத்தனையோ வேதனைப்பட்டு இந்நாளியத்தை கட்டி முடிக்கப்பட்டது நான் இல்லையப்பா. எல்லா மக்களும் எல்லா சாதிகளும் என்னுடையதில்லை. வேதனையும் சோதனையும் ஆளப்பட்டது அம்மா தான், நான் தான். கல்லும் கரையுமானா மக்கள் கரையா என்று எங்கள் அருக்கு நீ சொல்லுவர். மனோன்மணி அம்மா, நீங்கள் பயப்படாதீர்கள். யாரிடமும் நீ காசை ஏற்க மாட்டாய். தங்க தேரோடும் மட்டும் இந்த கொடிய வாழ்வு ஏறுவாள். ஓடும் கொப்பை கொண்டு வலிக்கிற மாட்டாள். அருகாமையில் முருகன் பிள்ளையார் ஊரக்கொட்டில் இருந்தா உங்களுடைய ஒத்துழைப்போட இங்கே பாத நமஸ்காரம் அருக்கடிய
நாங்கள் பாத்திரமாக தலையே நீவனங்காய் தலை மாலை அடைக்கலைந்து தலையாலே உரை தேடும் தலைவரை தலையே நீவனங்காய் கூட்டிக்கொண்டே தலை மாமலர் தூணினத்தை ஒவ்வொரு அறிவுடன் நாள் வந்து பக்தி கொண்டு அல்லையோடு வந்திருக்கால் விழுந்து கூப்பிட்டால் உள்ளங்கம் எல்லாம் தானாக காட்சிகளை இப்போது காணுகின்றோம். தெய்வீகம் இந்த அற்புதம் பொருந்திய வேளையிலே இங்கே காவடி எடுத்து ஆடி வருகின்ற ஒருவரும் இப்படியாக அடியார்கள் எல்லோரும் திறந்து இந்த தெய்வீகம் நிறைந்திருக்கின்ற தெய்வீகம் திறந்து எங்களுடைய வர்ணனைகளோடு எங்களுடைய பொம்மராட்சியினுடைய முழு பக்தராக விளங்கி பெருமாட்டியுடைய திருவருளை பெற்றிருக்கின்ற முருகேச பிள்ளை அவர்கள் இணைந்து எல்லாம் வல்ல வித்தக விநாயகர் பெருமானுடைய பொன்மலர் பாதங்களை போற்றி தொழுது அடியனுக்கு அருளை வாரி வழங்குகின்ற அம்பிகையினுடைய திருவடிகளையும் போற்றி இன்றைய அற்புதம் பொருந்திய நாளிலே தென்மராட்சிப்பதி மிருசுவில் துர்காபுரம் பதியிலே கோயில் கொண்டு வீட்டிலிருந்து திருவருளை வாரி வழங்குகின்ற அன்னையினுடைய தேர் திருவிழா மிக மிக மகிமை மிக்க நிகழ்வாக இன்று அமைய பெற்றிருக்கின்றது. பெருமாட்டி யதாஸ்தானத்திலிருந்து எழுந்தருளுகின்ற வேளையிலே அருள் வழங்கும் தாயாக அம்பிகையும் அருள் வாக்கு கூறுகின்ற அன்னையும் கூறிய வாள்களிலே ஏறியின்று திருவீதியிலே ஒன்றாக வலம் வந்த காட்சி கண்கொள்ளா காட்சியாக விளங்கி நிற்க பெருவீதியிலே திருவீதியிலே முப்பெரும் தேர்கள் ஓடிய அந்த அற்புதம் பொருந்திய வேளையிலே மப்பும் மந்தாரமுமான அந்த சூழல் கொளுத்துகின்ற வெயிலாக காலையில் காட்சி கொடுத்தாலும் தேரெழுக்கின்ற வேளையிலே மப்பும் மந்தாரமுமாக அடியார்கள் அகமகிழ்ந்து வடம் தொட்டு இழுத்து வாழ்வு பெற்ற நிகழ்வு இன்றைய தனிப்பெரும் சிறப்புமிக்க நிகழ்வாக அமைய பெற்றிருக்கின்றது. ஆகவே அம்பிகை நாடி வருகின்ற அடியவர்களுக்கெல்லாம் கோடிநலம் வழங்குகின்ற அன்னையாக இங்கே வீற்றிருந்து இப்பொழுது தேரிலே வீற்றிருக்கின்ற திரு காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். அருள் வாக்கு தாயை இங்கே அடியார்களுக்கு தன்னுடைய திருவாக்கினாலே அவர்கள் குறைகளை எல்லாம் களைந்து கொண்டிருக்கின்ற பெரும் சிறப்பு. அந்த வகையிலே இந்த திருவீதிக்கு வந்தாலே எங்கள் தொல்வினைகள் எல்லாம் நீங்கிவிடும் என்பதற்கமைய வேதாந்தம் சித்தாந்தம் கற்றதனால் என்ன, வேடிக்கை கதைகள் பேசினால் என்ன, வீதியில் வந்தொருக்கால் விழுந்து கும்பிட்டால் வில்லங்கம் எல்லாம் தானாக போய்விடுமே என்பதற்கமைய இந்த தென்மராட்சி பதியில் இருக்கின்ற துர்காபுரம் அம்பிகையினுடைய திருவீதிக்கு வந்தாலே எங்கள் தொல்வினைகள் எல்லாம் நீங்கி பெருமாட்டியினுடைய திருவருளை பெற்று மண்ணிலே நல்ல வண்ணம் வாழ்வதற்கு அம்பிகையினுடைய மேலான திருவருள் அனைவருக்கும் கிடைக்கும். அவ்வாறு கிடைக்கப்பெற்ற அடியவர்கள்தான் உலகம் பூராகவும் வாழ்ந்தாலும் இன்றைய தேர் திருவிழாவிலே நேரடியாக வந்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று இலங்கையின் பல பாகங்கள் உலகின் பல பாகங்கள் என்று எல்லா இடங்களிலிருந்து வந்து இந்த நிகழ்வுகளை நேராக நின்று அம்பெருமாட்டியினுடைய அந்த மகிமைமிக்க நிகழ்வுகளோடு இணைந்து திருவருளை பெற்றிருக்கின்றார்கள். அந்த வகையிலே அம்பிகையின் திருவருள் என்பது மிக மிக போற்றுதலுக்குரியது. அந்த அம்பிகையினுடைய தெய்வீக
பேரருளை பெற்று மண்ணிலே நல்ல வண்ணம் வாழ வேண்டும் என்று அனைத்து மெய்யடியார்களையும் வேண்டி இன்றைய நாளிலே இங்கு இடம்பெற்றிருக்கின்ற தேர் திருவிழா மாலை ஒன்று தேரடி உற்சவம் இடம்பெற இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து நாளைய தினம் தீர்த்த திருவிழா என்பது இடம்பெற இருக்கின்றது. இவை எல்லாவற்றையும் கண்டு தரிசித்து அம்பிகையினுடைய மேலான திருவருளை பெற்று ஏகுமாறு கேட்டு மெய்யன்பர்கள் ஆசார சீலர்களாக ஆலயத்திலே வருகை தந்து திருவருளை பெற வேண்டும் என்பதே அடியனுடைய விருப்பம். அந்த வகையிலே அம்பிகையினுடைய திருவருளை பெற்றவர்களே அடியேனும் ஒருவன் என்கின்ற வகையிலே இந்த தேர் திருவிழாவில் அன்றும் அம்பிகையினுடைய மேலான திருவருள் கிடைக்கப் பெற்றிருக்கின்றது என்று கூறி இந்த திருவருள் அனைத்து ஜீவராசிகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்று போற்றி நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.